உங்ககிட்ட நேர்ல காட்டணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா போன்ல காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இதான் அவளோட ஃபர்ஸ்ட் போட்டோ. இது அவ தவழ்ந்தப்போ எடுத்த போட்டோ. இது அவ முதல்ல நடந்தப்போ எடுத்தது. இந்த போட்டோ பாருங்களேன், அவள ஸ்கூல் யூனிஃபார்ம்ல எடுத்தது. ஃபர்ஸ்ட் டே போகும்போது ஸ்கூல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்களை ஒரு அப்பாவா என்னால அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. நான் உன் கூடவும் மோனி கூடவும் இருந்திருக்கணும். சரி விடுங்க, அதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அதான் நீங்க இப்ப வந்துட்டீங்கல்ல. இல்லம்மா, நான் இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு என்னால உணர முடியுது. உன் கழுத்துல தாலி இல்லாம கையில ஒரு குழந்தையோட ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்துல வாழ்றது சாதாரண விஷயம் இல்ல. இது எல்லாமே என்னாலதான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி 6 வருஷமா ஒரு குழந்தையோட போராட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்க. உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸ்னேகா. எனக்கு மட்டுமா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு? நிறைய பொண்ணுங்களுக்கு வந்திருக்கு. அவங்க எப்படி போராடினாங்களோ அதே மாதிரிதான் நானும் போராடினேன். விடுங்க, இத போய் பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல ஸ்னேகா, இது ரொம்ப பெரிய விஷயம்தான். உனக்கு இருந்த தைரியமும் துணிச்சலும் எனக்கு இல்லையே. இருந்திருந்தா நம்ம காதலை பத்தி அப்பவே எங்க வீட்டுல சொல்லியிருப்பேனே. உன்னை விட்டு நான் வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு ஸ்னேகா. காலம் முழுக்க உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் என் பாவம் தீராது ஸ்னேகா. என்னங்க நீங்க இப்படி சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்குறீங்க? நீங்க எதுவுமே வேணும்னே செய்யல. அப்படி நீங்க செஞ்சிருந்தா நீங்க இப்படி கண் கலங்கி மன்னிப்பு கேட்பீங்களா? ஸ்னேகா, இனிமே உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன் ஸ்னேகா. நம்ம குழந்தைய சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவளோட சந்தோஷமா வாழணும். இது வரைக்கும் குழந்தையோட அடையாளம் தெரியாம இருந்துச்சு. இப்பதான் அவ போட்டோ கிடைச்சிருச்சுல. இத பத்திரிகை டிவின்னு விளம்பரம் கொடுத்தா சீக்கிரம் நம்ம மோனிஷாவை கண்டுபிடிச்சிடலாம். மோனிஷாவும் சீக்கிரமே நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவா ஸ்னேகா. எங்க மோனி சீக்கிரம் நம்ம கிட்ட வந்துருவாள்ல? அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? ஸ்னேகா, நீ கஷ்டப்பட்டு வளர்த்த குழந்தை எங்கேயும் போயிருக்க மாட்டா. சீக்கிரமே அம்மானு ஓடி வருவா பாரு. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல ஸ்னேகா. உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கட்டுங்க. கண்டிப்பா ஸ்னேகா, நம்ம பாப்பா நம்ம கிட்ட வந்துருவா.
இங்க ராசாத்திங்கிறது யாரு? நான் தான் ராசாத்தி. என்ன விஷயம்? நாங்க தொல்லியல் துறையிலிருந்து வந்திருக்கோம். உங்க வீட்டுல ஒரு ஐம்பொன் சிலை கிடைச்சிருக்கிறதா தகவல் வந்துச்சு. இவங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு யார் தகவல் சொன்னது? நான் தான் சொன்னேன். அடப்பாவி, நீதான் போட்டு கொடுத்தியா? ஒன்னும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி எங்களோட இப்ப நின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்த. உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து தானே இன்ஃபார்ம் பண்ணாங்க? ஆமா சார், கரெக்டா சொல்லிட்டீங்க. என்ன தம்பி, ரொம்ப ஆசையா இருந்தோம். அண்ணி, மண்ணுக்கு கீழே இருந்து கிடைக்கிற இந்த மாதிரி பொக்கிஷங்கள் எல்லாம் முறைப்படி அரசாங்கத்துக்கு தான் போய் சேரணும். ராசாத்தி, அப்ப இது உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியும் அண்ணி. மேடம், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் எடுத்துட்டு போய் அரசாங்க கருவூலத்துல போய் ஒப்படைக்கணும். கொஞ்சம் சிலைய தெரியுங்களா? சரிங்க சார். ரோஜா குட்டி, இந்த மாதிரி சிலையெல்லாம் நம்ம வீட்ல வச்சிருக்க கூடாது, சரியா? என்னத்த தப்பா நினைச்சுக்காதீங்க, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். உங்க ஐடி கார்டு கொஞ்சம் காட்டுறீங்களா? என்ன மேடம், எங்களையே சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம்லாம் இல்ல. லோக்கல் இன்ஸ்பெக்டர்னா எங்களுக்கு தெரியும். நீங்க வெளிலேருந்து வந்திருக்கீங்க, சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். சார், இதுல என்ன தப்பு இருக்கு சார்? உங்க ஐடி கார்டை காட்டுங்க சார். இந்தாங்க சார் ஆர்டர். இப்பவாவது சிலையை கொடுக்குறீங்களா? சரி. ஹலோ. ஆமா சார், சிலையை வாங்கிடுவோம். இப்ப கொண்டு வந்துருவோம் சார். மேடம், மேலிடத்துல இருந்து ரொம்ப பிரஷர் பண்றாங்க, கொஞ்சம் சீக்கிரம் மேடம். ரோஜா, நீ இங்கே இரு. கான்ஸ்டபிள், பேக்கிங் பாக்ஸ் எடுத்து சரிங்க சார். ரசத்தை கொடு. மாமா, ஒரு நிமிஷம். என்னாச்சு சார்? இல்ல, இப்பதான் பூஜை முடிச்சோம். அம்மன் சிலை வேற, வெள்ளிக்கிழமை அதுவுமா, அப்படியே உங்ககிட்ட தூக்கி கொடுக்க கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அதான் ஒரு தடவை பூஜை ரூம்ல வச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்.
மேடம் என்ன விளையாடுறீங்களா? எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, அதெல்லாம் முடியாது. சிலையை வைங்க. சார், சிலை எங்க இருக்குன்னு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னதே நாங்க தான் சார். நாங்க சிலையை எடுத்துக்கிட்டா ஓட போறோம். ஏதோ சென்டிமெண்டா ஃபீல் பண்றாங்க. ஒரு 5 மினிட்ஸ் சார், ப்ளீஸ் சார். மாப்ள, நீ எதுக்கு இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்க? நேரா கலெக்டர் பிஏவுக்கு ஒரு போனை போடு. சார் சார் வேணாம் சார். உங்க இஷ்டப்படியே பூஜை ரூம்ல வச்சு எடுத்துருவாங்க. இந்தாங்க பாக்ஸ். வா போலாம். இந்தாங்க சார். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். நாங்க வர்றோம். நம்மெல்லாம் சிலை வந்ததும் என்னென்னமோ சபலப்பட்டு என்னென்னமோ மனக்கோட்டை கட்டணும். ஆனா மாப்பிளையும் ராசாத்தியும் நேர்மை நல்வழி கொள்கைன்ற அடிப்படையில அரசாங்கத்துக்கிட்டே அதை திருப்பி கொடுத்துட்டாங்க. பாத்தீங்களா? அங்க இருக்காங்க இவங்க 2 பேரும். இங்க சேர்மன் ராசாத்திங்கிறது யாரு? நான் தான். நீங்க யாரு? தொல்லியல் துறை ஆபீஸ்ல இருந்து வரேன் நானு. உங்ககிட்ட பழைய காலத்து செலவு ஒண்ணு இருக்கிறதா கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கு. என்ன விளையாடுறீங்களா? இந்த மாதிரி ஆபீசர் வேஷம் போட்டு வந்தா நாங்க நம்பிடுவோமா என்ன? ஏங்க, எங்க கிட்ட சிலை இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க அப்படியே ஆபீசர் மாதிரி நாடகம் ஆடி சிலையை தூக்கிட்டு போலான்னு வந்தீங்களா? மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க, இல்லைன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியதா இருக்கும். சார் என்ன சார், நாங்க ஏன் சார் உங்களை ஏமாத்த போறோம்? நாங்க தான் ஒரிஜினல் ஆபீசர்ஸ். இதோ பாருங்க. சார், ஐடி கார்டை வச்சு நாங்க எப்படி நம்புறது? ஏற்கனவே சிலையை வாங்கிட்டு போனவங்களும் இந்த மாதிரி தான் ஐடி கார்டு காமிச்சாங்க. என்ன சொல்றீங்க? ஏற்கனவே ஆளுங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களா? அட ஆமா சார், உங்கள மாதிரியே இதே மாதிரி 4 பேர் ஃபுல் செட்டப்ல வந்தாங்க. அதுல ஒருத்தர் உங்கள மாதிரியே கோட்டு போட்டிருந்தாரு. இன்னொருத்தர் இருந்தா அவரை மாதிரியே இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் போட்டு நின்னுகிட்டு இருந்தாரு. மீதி 2 பேர் இந்த அவங்கள மாதிரி கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. யார் வந்து கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவீங்களா? சார், அவங்களும் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்தாங்க, ஐடி கார்டுலாம் காமிச்சாங்க. என்ன சார் நீங்க இப்படி முட்டாள்தனம் பண்ணிருக்கீங்க? சார், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சார். யாரோ 4 ஃப்ராடுங்க நம்ம டிபார்ட்மெண்ட் பேரை சொல்லி நல்லா ஏமாத்திருக்காங்க. உடனே கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி.
போனை ராசாத்தி கிட்ட கொடுங்க. ஓகே சார், ஒரு நிமிஷம். ராசாத்தி மேடம், கலெக்டர் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ ராசாத்தி, நான் அனுப்பிச்ச ஒரிஜினல் ஆபீசர் இவங்க தான். அவங்க யாரோ உங்களை நல்லா பிளான் பண்ணி ஏமாத்திருக்காங்க. ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. அவங்கள எப்படி பிடிக்கிறதுன்னு இவங்க பார்த்துக்குவாங்க. நீங்க இவங்களுக்கு கோஆபரேட் பண்ணா மட்டும் போதும். சரிங்க சார். மேடம், இப்ப நம்புறீங்களா? சாரி சார். சார், நீங்க அவங்கள பிடிக்க உடனே ஆக்ஷன் எடுங்க. ஓகே சார். ராஜசேகர், கண்ட்ரோல் ரூம்ல தான் இருக்கீங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. பழைய காலத்து செலவு ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. வந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியும் சார். ஒரு ஆபீசர் உங்களை மாதிரி கோட்டு போட்டிருந்தாரு. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? அம்மா சும்மா வாமா. என்ன இடண்டி இது? பார்த்தாலே பக்குன்னு இருக்கு. முதல்ல நீ இறங்குமா. இறங்கவா? இல்ல கண்மணி, நான் காருக்குள்ளேயே இருந்துக்கிறேன். நீ போயிட்டு வா. வாய மூடிட்டு இறங்கு. ஆமா, எதுக்குடி இந்த ஆள் இல்லாத அத்துவான காட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? எல்லாம் ஒரு காரணமாதான். வேணா கண்மணி, இங்க இருக்க வேண்டாம். இது ஏதோ தப்பான இடம் மாதிரி இருக்கு. போலீஸ் கீலிஸ் ரெய்டு வந்தா நம்மள சந்தேகப்பட்டு அள்ளி தூக்கி போட்டு போயிடுவாங்கடி. ஐயோ, பாத்தியா கண்மணி, நான் சொன்னனா? சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க. வாடி ஓடி போயிடலாம். சும்மா நில்லுமா. போலீஸ் வந்தா என்ன இப்போ? ஐயோ, பயத்துல அடி வயிறெல்லாம் கலங்குதே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அங்க இருக்காங்க. கண்டிப்பா நம்மள தூக்க தான் வந்திருக்காங்க. ராசாத்தி பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போல. ஐயோ, சுகர் லெவல் வேற இறங்குதே.
குட் மார்னிங் ஆபீசர். மேடம்